வியாதியில, தரித்திரங்களில, சோர்வுல, வறுமையில, கஷ்டத்துல, நிந்தையில, அவமானங்களில, ஏழ்ச்சி பேச்சில நம்மை பலப்படுத்துகிற இயேசு. பலத்தின் மேல் பலன் அடைந்து நீயும் நானும் கழுகை போல உயர எழுந்து செய்கிற கர்த்தர் நம்மோட கூடாது. அவர் சொல்ற பலப்படுத்துகிறாரா? எப்படி பலப்படுத்துகிறாரா? உனக்கு ஒத்தாசையை அனுப்பி. வேதம் சொல்லுவது சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லு. ஆண்டவர் எப்படி உன்னை பலப்படுத்துகிறார்? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசையை அனுப்பி சீயோனில் இருந்து பெரிய தேவன் பாருங்க, உன்னை எங்க பலப்படுத்தலாம்? பரிசுத்த ஆலயத்தில் இருந்து. இங்கதாங்க, இங்கிருந்து இங்கிருந்து கடந்து போனாதான் உன் வாழ்க்கையில பலம் கிடைக்கும். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வராம நம்முடைய மனம் போன போக்குல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நிற்க பலன் இருக்காது, நடக்க பலன் இருக்காது, பேச பலன் இருக்காது. இந்த பலனை எங்க பெற்றுக்கொள்ளணும் சொன்னா, எங்கேயோ ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டோம்னா நம்ம சாப்பிடலாம். ஏதோ ஒரு வஞ்சிர மீன் வாங்கி சாப்பிட்டா பலன் வந்துடும். பலன் எங்க வரும் சொன்னா, தேவ ஆலயத்துல தேவனோடு கூட அதை நோக்கி பார்த்து நீ கண்ணீரோடு கூட விதைத்துக் கொண்டிருப்பாய் சொன்ன